ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேன் நம்பர் ரிஜிஸ்டர் செய்வது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேன் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேன் நம்பர் நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா, டிஎன்இஜிஏவில் நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுனாலும் உங்களுக்கு இந்த கேன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதை எப்படி கரெக்டான முறையில் உருவாக்குறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இ-சேவை மையம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலிமா இ-சேவை அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது டவுட்டு இருந்தாலும் டெலகிராம் குரூப்பில் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்இஜிஎன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க, www.tnisavai.tn.government.in வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் போகும். இதில் ஐடி இருக்கிறவங்க இந்த துறை உள்நுழைவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க பயனாளர் உள்நுழைவு. நம்ம இந்த பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதனால் பயனாளர் உள்நுழைவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் உங்கள் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி எப்படி போடுறதுன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன்னா அதை வச்சு அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில் தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட் போட போகிறோம். அதனால் இதில் எப்படி கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன பண்ணணும், பீஸ் எவ்வளோன்னு இருக்குது, ப்ரொசீஜர் தந்துடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே கேன் நம்பர் ரிஜிஸ்டர் இருந்தால் இதில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேன் நம்பர் வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே கேன் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் ஆகிட்டு வந்துடும். இந்த இடத்துல கஸ்டமருடைய லாஸ்ட் 3 டிஜிட்டல் ஃபோன் நம்பர் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா ரிஜிஸ்டர் கேன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி வரும். சும்மா ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் டாக்டரா, செல்வி, ஸ்ரீமதி, திருமதி, செல்வன். இது கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் செல்வி தந்துக்கோங்க, கல்யாணமான பெண்ணாக இருந்தால் திருமதி தந்துக்கோங்க. அதே மாதிரி கல்யாணம் 18 வயசுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்வன் தந்துக்கோங்க, 18 வயசுக்கு மேலே இருந்தால் திரு தந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நேம் டைப் பண்ணுற மாதிரி வரும். இங்கிலீஷில் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு இந்த டேப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு ஜெண்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து இது மேரேஜ் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கேன் 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த நேமும் இந்த டேட் ஆஃப் பர்த்தும் மாற முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேம் கூட நீங்கள் இனிஷியல் கஸ்டமர் பின்னாடி கேட்டாங்கன்னா பின்னாடி பண்ணி தந்துடுங்க. அதே இல்லை இனிஷியல் வேணாம்னா அப்படியே வெறும் நம்பரை விட்டுருங்க. இனிஷியல் முன்னாடி வேணும்னா ஃபர்ஸ்ட் தந்துடுங்க. இது கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க. சேம் தமிழ்லையும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருடைய உறவு முறைன்னு கேட்டுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஃபாதர் தந்துடுங்க. இந்த இடத்துல நீங்கள் மேரேஜ்ன்னு தந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹஸ்பண்ட் நேம் ஆட் ஆகிடும். இந்த இடத்துல ஃபீமேல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் நேம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நான் மேல் செலக்ட் பண்ணுறதுனால ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபாதர் நேம் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு மதர் நேம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தமிழ் டைப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டேப் தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மாறிடும். மதம் வந்து நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் நீங்கள் எந்த மதமோ அதை தந்துக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை தந்துக்கோங்க. வேலை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இதில் வந்து எந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார்மர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் ஒர்க்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுக்கா வரீங்களோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து தான் வரும், வில்லேஜ் நேம் வராது. நம்மளுடைய பஞ்சாயத்து ஏதோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நிர்வாக அலகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாலுக்கா ஆஃபீஸ் எதுவோ அது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமமாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து தந்திருப்பீங்க. இந்த ரெவென்யூ வில்லேஜுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து விஓ ஆஃபீஸ் எங்கே இருக்கோ பஞ்சாயத்து அது. இந்த இடத்துல ஸ்ட்ரீட் நேமில் வந்து உங்களுடைய ஊர் எதுவோ அது தந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த தமிழில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த பாண்டை வந்து நம்ம மாற்றி போடுற மாதிரி வரும். உங்களுடைய பின்கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டோர் நம்பர், உங்களுடைய டோர் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடமும் இப்போ நிலையில் இருக்கிற இடமும் ஒரே இதாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும். இந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேன் வந்து ரெஜிஸ்டர், இந்த இடத்துல ரெஜிஸ்டர் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த முக்கியமான நம்ம வந்து எதை பார்க்கணும்னா இந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சில் வந்து முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமான்னு அதை பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம இன்ச்சில் போட்டோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் அப்பாவுடைய இன்ச்சில் வந்து கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமாக, ஏன்னா இது ரெண்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, மெயில் போட்டு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதனால் டேட் ஆஃப் பர்த்து நேம் ரெண்டு மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க.